எங்கள் வீட்டு சைடில் எப்படி பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள்: ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி 2 ஒவ்வொரு கைப்பிடி, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1, நெய், கொஞ்சமாக எண்ணெய். இது மட்டும் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில். நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும், பொன்னிறமாக வரணும். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கொஞ்ச நேரம் அந்த வாடை போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் சேர்ந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு நல்லா கலக்கட்டும். இந்த மாதிரி வரும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வரும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா அந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும், சுருண்டு வரணும். நல்லா வதக்கி விட்ருங்க புதினா கொத்தமல்லியை. அதுக்கப்புறம் 1 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி நல்லா அதை வதக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு வீட்டில் நான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், வீட்டில் அரைச்சிருக்க பிரியாணி மசாலா அதை 2 மட்டும் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு எதுவுமே தனியாக அது போட மாட்டேன். நிறைய பட்டை கிராம்பெல்லாம் நிறைய போடுவாங்க. நான் இதிலேயே எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அது எவ்வளோ போடணும் எந்த மாதிரின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். சிக்கன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பிரியாணி மசாலா அந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா வாடை போகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணி விட்டுருங்க, வதக்கி விட்ருங்க. அப்புறம் சிக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிம்லேயே விட்டுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக அந்த பக்கம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மசாலா வாடையெல்லாம் கொஞ்சம் போகட்டும். அந்த சிக்கனில் அந்த மசாலா ஃபுல்லாக ஒட்டின பிறகு சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அந்த ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த சிக்கன் வேகணும். அதுக்காக நீங்கள் வேகமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டிங்கன்னா வேகமாக வந்துடும். நான் மெதுவாக தான் பண்ணுறேன். அதுக்காக சும்மா லைட்டாக மூடி வச்சுருக்கேன். பெல்ட்டு போடலை. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க.
அது எவ்வளோன்னா 1.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி, 3 டம்ளரு, 1 டம்ளருக்கு 3 டம்ளரு தண்ணி, 1.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி. கொஞ்ச நேரம் அப்படியும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே இந்த சிக்கன் வேகமாக வெந்துடும். வேகமாக வேணும் அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசில் போட்டு விட்டிங்கன்னா 3 விசிலில் டக்குன்னு வெந்துடும். இப்போ அந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. அதை கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம அரிசியை வந்து நல்லா தண்ணியை வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக சுற்றி போட்டு விடணும். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அந்த அரிசியோடு சேர்ந்து கலங்கின எல்லாம் வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு உப்பு மட்டும் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. இது வெயிட் எதுவுமே வெயிட் போட்டிருப்பேன், ஆனால் அதை வந்து மூட மாட்டேன். லைட்டாக ஓப்பன்லேயே தான் இருக்கும் மூடி. அந்த கேஸ் கட்டரை எடுத்துருவேன். கேஸ் கட்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் மூடி வச்சு தான் இது பண்ணுவேன். விசில் விட மாட்டேன். அதிகமாக ரொம்ப கிளறாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல் சிம்மில் போட்டுருங்க. அது வாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த சிம்லேயே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கேஸ் கட்டர் எதுவும் போடாமல் மூடி வைங்க. அப்படியே சிம்லேயே இருந்தால் நல்லா வெந்துடும். அப்படியே நல்லா அமுக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஃபுல் சிம்மில் அது ஃபுல்லாக 0 அந்த இதில் எவ்வளோ சிம் இருக்கோ அதில் ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நல்லா பொழுன்னு நல்லா வந்துடும். அடிக்கடி ஒரு 3 தடவை நம்ம இப்படி கிண்டி விட்டாலே போதும். அடிக்கடி ஓயாமல் கிண்டணும்னா குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். முதல்ல தண்ணி அதிகமாக இருக்கும்போது ஒரு தடவை, அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வற்றின பிறகு இந்த மாதிரி ஒரு 3 தடவை கிண்டிட்டு நல்லா சிம்மில் போட்டோம்னா நல்லா வெந்துடும். பொழுன்னு இருக்கும். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, சாதமும் நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாலிபாப் பண்ணேன், அதுவும் வச்சுருக்கேன். முட்டை 65 பண்ணேன், அதுவும் வச்சுருக்கேன். எவ்வளோ பொழுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது பிரியாணி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ்.